ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல என்ன மாதிரியான பிரிண்டர்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடைல் வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க, இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை இல்லாம கம்மியான பட்ஜெட்ல வச்சு ஸ்டார்ட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரிண்டர் யூஸ் பண்ணலாம்? இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, என்கிட்ட கம்மியான பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்டர் யூஸ் பண்ணலாமா, இல்லை பிரிண்டர்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, இப்போ இ-காமர்ஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட நான் எவ்வளவு மணி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கையில ஃபுல் அமௌண்ட் வச்சிருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட லேப்டாப், பிரிண்டர்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது. நமக்கு வந்துட்டு மினிமம் 5,000 வச்சுலாம் ஸ்டார்ட் பண்றவங்க, 2,000 வச்சு ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்டர் வந்து நீட் இருக்கா ஸ்டார்டிங்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக பாத்துக்கோங்க. என்னென்ன ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணலாம், மல்டிபிள் ப்ராடக்ட்டை நீங்க சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயே நீங்க அச்சீவ் பண்ண முடியும். எடுத்தோடனே பிரிண்டருக்கு, லேப்டாப்க்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்ல பிரிண்டரோ லேப்டாப்போ உங்களுக்கு நீட் இருக்காது. நார்மல் மொபைல் போன்லயே நீங்க உங்களோட லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் 8 months வந்துட்டு மோஸ்ட்லி என்னோட மொபைல் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு பிரிண்டரோ லேப்டாப்போ கிடையாது. ஸோ அதில் தான் கிட்டத்தட்ட நான் 300 லிஸ்டிங்க்கு மேலேயே நான் பண்ணியிருந்தேன், ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே. ஸோ பிரிண்ட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ பிரிண்ட் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நியர்பை இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு தான் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர்ஸ் வருதுன்னா நமக்கு வந்து 2 days டைம் இருக்கும்ல, அந்த 2 days டைம்ல நமக்கு வந்துட்டு பக்கத்தில் எத்தனையோ ப்ரௌசிங் சென்டர்ஸ் இருக்கும், நம்ம அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே நமக்கு வந்து பல்கா வந்து ஆர்டர்ஸ் வர போறது இல்லை. மேபி வரலாம், இன்கேஸ் வரல அப்படிங்கும்போது நமக்கு 2, 3, 5 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஏன் 10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நியர்பை இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்லேயே நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு 6 months ஒரு 5 months வரைக்குமே வந்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி ஆர்டர்ஸ் ப்ராசஸ் ஆகுது, எந்த அளவுக்கு நமக்கு ஆர்டர்ஸ் வருது, இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க என்ன பிரிண்டர்ஸ் வாங்கலாம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்துட்டு இப்போ பிரிண்டர் வாங்குறீங்க, ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு கம்மியான பட்ஜெட் யூட்டிலைஸ் பண்ணா கூட ஒரு 15,000 வந்துடும். லேப்டாப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 to 40, 15 ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கே வந்துட்டு ஆவரேஜா நம்ம 1 lakh கிட்ட நம்ம வந்துடும். அப்போ இதுக்கே நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கும் போது டோட்டலா நீங்க அடுத்து நீங்க ப்ராடக்ட்டையும் வாங்கி வச்சுட்டு சேல் பண்றீங்க, உங்களுக்கு ப்ராப்பரா ஆர்டர்ஸ் வரல அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல என்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸுக்கு போகுது, என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்சர்வ் பண்ணாமலே நீங்க இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலா மணி வேஸ்ட்னு தான் என்னை பொறுத்தளவு சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க வந்து பிரிண்டர் வாங்க போறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட மணி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சாய்ஸ், நீங்க வந்து பிரிண்டர், லேப்டாப் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா வச்சுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க உங்களோட ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணுங்க. லிஸ்டிங் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் வருது எப்படி வருதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க எடுத்து அந்த அமௌண்ட்ல இருந்து நீங்க வந்துட்டு உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வச்சுக்கோங்க. லோன் வாங்கி பண்றதோ, லோன் வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சக்சஸா போகும், நிறைய பேருக்கு ஃபெயிலியர்ஸும் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 year ஆயிரும் நம்ம ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே மல்டிபிள் செல்லர்ஸ் உள்ள இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் போகணும்னு தெரியும் இல்லையா. ஸோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். சரி, ஓகே, என்கிட்ட இப்போ வந்துட்டு மணி இருக்கு, நான் என்ன மாதிரியான பிரிண்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை எங்கேயாவது வந்துட்டு உங்களுக்கு செகண்ட்ஸ்ல கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்னா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்ல. அப்படி இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு எப்சான் பிரிண்டர் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எப்சான் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது கிட்டத்தட்ட நான் இப்போ 3 years நான் வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. ஏன்னா ஷாப்க்கும் நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு அதோட மாடல்ஸ், அதோட கம்ப்ளீட் டீட்டெயிலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா எப்சானு. இந்த பிரிண்டர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா L3250. ஸோ வந்துட்டு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கலாம், டைரெக்டாக நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம், லேப்டாப்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு A4 சைஸ்க்கு வச்சுக்கலாம், அதை விட ஸ்மால் சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த சைஸ் லேபிள் சைஸ் வேணும் அப்படின்னாலும் அது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி லேபிள்ஸில் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதில் நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். இல்லை அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 4 சைஸ் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்கேனிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 14,000 to 15,000 கிட்ட வருது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பிரிண்ட் எடுக்க போகிறது இல்லை. இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஆவரேஜாக ஒரு நல்லாவே சேல்ஸ் வருது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 50க்குள்ளே இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். தாராளமாக இந்த பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து லோ பட்ஜெட்டாகவும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 15க்குள்ளே இது கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிலாம் எடுத்திருப்பீங்க, உங்களோட ஜிஎஸ்டி பில்லை போட்டு நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதையுமே நீங்கள் ஆடிட்டர்கிட்ட வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டியோட வாங்குங்க. உங்களோட இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஜிஎஸ்டி நேமை போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட உங்களுக்கு ஏதாவது ஒரு சாய்ஸஸ் இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன மாதிரியான பிரிண்டர் யூஸ் பண்ணலாம், பிரிண்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீட் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு எப்பயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்லாம் நல்லா சேல்ஸ் ஆகி அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் இல்லையா, அந்த இன்கம் வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த லோன் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட மணியையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே, இதில் வந்து சேல்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ வந்துட்டு பார்த்து பண்ணுங்க. இந்த எப்சான் பிரிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. 3 இயர்ஸாக வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் இதில் வரல. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனி சைஸ் நம்மளால இதில் பிரிண்ட் எடுத்துக்க முடியாது. அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ வந்துட்டு இதை விட கம்மியான பட்ஜெட்லையும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனலா நீங்க என்ன யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எப்சான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள தான் வருது. நான் இதை விட கம்மியாக நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3,000 4,000க்குலாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கலாமான்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி வாங்குறது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக பிரிண்ட் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 இயர்லேயே ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டில் உங்கள்கிட்ட அமௌண்ட் பட்ஜெட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான பிரிண்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெஸ்ட் ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் valuable time. Thank you.